இந்தியாவைச் சேர்ந்த இந்த மறக்கப்பட்ட விமானி முதலாம் உலகப் போரின் போது 9 ஜெர்மன் விமானங்களை சுட்டு வீழ்த்திய போது அவருக்கு வெறும் 19 வயது. இந்தியாவின் முதல் மற்றும் ஒருவர் பற்றி மறந்துவிட்ட பைலட் இந்திரா லால் ராய் அவர்கள் போர் மற்றும் விமான பிளான்கள் மீது அடிக்கடி வெற்றி பெற்றார். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு லார்ட் நார்த்கிளிஃப் என்ற சர்ச்சைக்குரிய ஆனால் செல்வாக்கு மிக்க பிரிட்டிஷ் செய்தித்தாள் அதிபர் தகவல் தொடர்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஊடகங்களில் தனிப்பட்ட வீரர்களை பாராட்டாத நீண்டகால பிரிட்டிஷ் கொள்கையை அவர் மாற்றினார். அவரது நோக்கம் ஹீரோக்களை உருவாக்குவதும் முதல் உலகப் போரில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து திசை திருப்புவதும் ஆகும். இந்த செயல்பாட்டில் ஏசஸ் அந்த அதிகாரப்பூர்வமற்ற கோட்வேர்டை கொண்ட போர்க்கால விமானிகளின் பெயர் வெளியிடப்பட்டது. குறைந்த எண்ணிக்கையிலான இந்த விமானிகள் லண்டன் மற்றும் பாரிஸில் பிரபலங்களானார்கள். இவர்களில் இந்திரா லால் ராய் என்ற இளைஞரும் முதல் இந்தியரும் ஒருவராவார். துரதிருஷ்டவசமாக அந்த அந்தஸ்தை அனுபவிக்க அவருக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்தியா அதை கொண்டாடவில்லை. அதிகாரப்பூர்வமான பதிவின்படி லால் ராய் மேற்கு முன்னணியில் 10 விமான போர் வெற்றிகளை பெற்றார். ஒரு நம்ப முடியாத திறமையான போர் விமானி. அவர் ஜூலை 1918 2 வார இடைவெளியில் தனது வெற்றிகளை அடைந்தார். அவற்றில் 3 ஒரே நாளில் 4 மணி நேர இடைவெளியில் பெறப்பட்டது. லாடி ராய் கல்கத்தாவில், இப்போது கொல்கத்தா, பிறந்தார். அங்கு அவரது தந்தை பொது வழக்குகளின் இயக்குநராக இருந்தார். அவரது குடும்பத்தினரும் லண்டனில் ஒரு மதிப்புமிக்க வெஸ்ட்மின்ஸ்டர் முகவரியில் சில காலம் வாழ்ந்தனர். முதல் உலகப் போர் வெடித்த போது அவர் லண்டனுக்கு வெளியே உள்ள 400 ஆண்டுகள் பழமையான செயின்ட் பால்ஸில் பள்ளியில் இருந்தார். 18 வயதை அடைந்த சிறிது காலத்திலேயே லால் ராய் ராயல் ஃப்ளையிங் கார்ப்ஸில் RFC சேர்ந்தார். அப்போது பிரிட்டிஷ் இராணுவத்தின் ஒரு படை ராயல் ஏர் ஃபோர்ஸ் RAF இன்னும் உருவாக்கப்படவில்லை. 4 மாதங்களுக்குள் அந்த நேரத்தில் பெரும்பாலான புதிய விமானிகள் இருந்ததைப் போலவே அவர் 56 ஸ்குவாட்ரான் RFCக்கு அனுப்பப்பட்டார். ராயல் ஏர்கிராஃப்ட் ஃபேக்டரி SE5ஐ இயக்குவது இதுவே முதல் முறையாகும். இந்த தனித்துவமான பிரிட்டிஷ் சாரணர் வகை அந்த நேரத்தில் போராளிகள் அழைக்கப்பட்டனர். ஏப்ரல் 1917 ராய் ராயல் ஃப்ளையிங் கார்ப்ஸில் இடம்பெற்றார். மேலும் அவர் 2வது லெப்டினண்டாக தரப்படுத்தப்பட்டார். பின்னர் அக்டோபரில் அவர் 56 படைப்பிரிவில் சேர்ந்தார் மற்றும் பறக்கும் ஏஸ் கேப்டனான ரிச்சர்ட் மெபரி தலைமையில் ஏ விமானத்தில் உறுப்பினராக இருந்தார். பின்னர் அவர் 1918 இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பறக்கும் விமானியானார். அவர் அக்டோபர் 1914 RAFஇல் சேர்ந்தார் மற்றும் சுட்டு வீழ்த்தப்பட்டு பிரெஞ்சு சவக்கிடங்கில் வைக்கப்பட்டார். அவர் குணமடைந்து அடுத்த ஆண்டு ஜூலையில் திரும்பி வந்தார். அதன் பிறகு 13 நாட்களில் 10 விமானங்களை சுட்டு வீழ்த்தினார். 1918 ஆண்டு ஜூலை 22 ஜாக்ஸ்டாஃபெல் 29 ஃபோக்கர் DVII போராளிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டார். பின்னர் அவர் சிறப்புமிக்க டிஸ்டிங்விஷ்ட் ஃப்ளையிங் கிராஸ் பாராட்டப்பட்டார் மற்றும் பிரான்சில் உள்ள எஸ்டவெல்லஸில் பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். அவரது 100வது பிறந்த நாளில் இந்திய அரசாங்கம் 1998 அவரது பங்களிப்புகளை கௌரவிக்கும் வகையில் தபால் தலையை வெளியிட்டது. பின்னர் அவரது மருமகன் சுப்ரதோ முகர்ஜி இந்தியாவின் முதல் விமானப்படை தளபதி ஆனார். இந்திரா லாலின் மூத்த சகோதரர் பரேஷ் லால் ராய் இந்திய குத்துச்சண்டையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்.